வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் ஹரப்பா காலத்தில் இருந்த முக்கிய நகரங்கள் எந்தெந்த இடத்துல இருந்துச்சுன்றத எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சலான்னு பார்க்கலாம். இந்த டாபிக் வந்து 11th ஹிஸ்ட்ரியில், அதாவது 11ஆம் வகுப்பு வரலாறில் முதல் பாடத்திலே இருக்குது. அதில் திட்டமிடப்பட்ட நகரங்கள்னு ஒரு டாபிக் இருக்கும், அதில் இருக்கும் பார்த்துங்க. முதல்ல ஹரப்பான்னு இருக்குது. ஹரப்பா வந்து பஞ்சாப், பாகிஸ்தான். இது எப்படி ஞாபகம் வச்சலன்னா, ஹரப்பா பால முடியுதுங்களா, இங்கே பால ஸ்டார்ட் ஆகும். பஞ்சாப், பாகிஸ்தான், மிச்சம் எதுவுமே வந்து பால முடியாது. அதனால தான் இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன். ஹரப்பானா பால முடியுது, பானா பஞ்சாப், பாகிஸ்தான், இது ரெண்டு வருங்களா. மொகஞ்சதாரோன்றது சிந்து, பாகிஸ்தான்றது எப்படி ஞாபகம் வச்சலன்னா, சிந்து முகம் வந்து அழகாக இருக்குன்றத வச்சு மொகஞ்சதாரோ வந்து சிந்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். பாகிஸ்தான்ன்றது வந்து முகம் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு மொகஞ்சதாரோனா சிந்து, பாகிஸ்தான்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து டோலவீரா, லோத்தல், சுர்கோட்டா, இது மூணுமே வந்து குஜராத். சரிங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த குஜராத்துன்னு இருக்கு இல்லைங்களா, ராத்துன்றத ரத்தம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ரத்தம் சிந்துறது ஞாபகம் வச்சுங்க. யார் யாரெல்லாம் ரத்தம் சிந்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீரராக இருந்தால் அவர் வந்து ரத்தம் சிந்துவாரா, அப்போது வீரான்றதை வச்சு வீரர்ன்றதை வச்சு டோலவீரா அப்படின்றது குஜராத்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து லோத்தல், யாருன்னா கீழே தள்ளி விட்டோன்னா அவங்களுக்கு அடிபட்டு ரத்தம் வரும் இல்லைங்களா, அதை வச்சு லோத்தல் குஜராத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சுர்கோட்டா, சுர்கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து குஜராத். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு கோட்டையை கைப்பற்றணும்னா நம்ம வந்து ரத்தம் சிந்தி தான் ஆகணும். சரிங்களா, அதை வச்சு சுர்கோட்டானா குஜராத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, குஜராத்ன்றது வந்து ரத்தன்றதை ஞாபகம் வச்சுங்க. யார் யாரெல்லாம் வந்து ரத்தம் சிந்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீரர், அதாவது டோலவீரா, அதை வச்சு டோலவீரா குஜராத்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து லோத்தல், தள்ளி விட்டால் அவங்களுக்கு அடிபட்டு ரத்தம் வரும், அதை வச்சு லோத்தல் குஜராத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சுர்கோட்டானா கோட்டை பிடிக்கணும்னா அவங்க வந்து ரத்தம் சிந்தி தான் ஆகணும், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். குஜராத் வந்து இந்தியாவில் இருக்குதுன்றதையும் எல்லாருக்குமே தெரியும், அதனால் அது பிரச்சனை இல்லை. அடுத்து காளிபங்கன், ராஜஸ்தான், இந்தியா. இதே ஞாபகம் வச்சுலான்னா, காளி இருக்கு இல்லைங்களா, இங்கே ராஜஸ்தான். இதே ஞாபகம் வச்சுலான்னா, ராஜஸ்தான் வந்து ஒரு பாலைவன பகுதி. அங்கே வந்து தெய்வமாக என்ன கும்பிடுவாங்கன்னா ஒற்றவை காளின்றது கேள்விப்பட்டிருப்போம், அதை வச்சு காளிபங்கன்னா ராஜஸ்தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா, காளின்றது வந்து ராஜாக்கள் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி காளிங்கிற தெய்வத்தை கும்பிட்டு தான் போவாங்க அப்படின்றத வச்சு ராஜஸ்தான்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் காளிபங்கனுக்கு. இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜஸ்தான் வந்து இந்தியான்றது எல்லாருக்கும் தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து பனவாலி, ராகி கர்கி, ரெண்டும் வந்து ஹரியானாவில் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஹரியானான்றத ஹரி, அதாவது சீக்கிரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, பணம், நம்மளுக்கு பணம் வேணும்னா சீக்கிரம் உழைக்கணும், அதாவது இளமையிலேயே உழைச்சாதான் நம்மளால் பணம் சேர்க்க முடியும். முதுமை காலத்தில் நம்மளால் உழைக்க முடியாது. அதனால் பணம்னா ஹரின்றது வந்து இங்கிலீஷில் ஹரினா தமிழில் சீக்கிரன்றது அர்த்தம். அதை வச்சு பணம் அதிகமாக வேணும்னா நம்ம வந்து சீக்கிரமாக சம்பாதிச்சிக்கணும், அதாவது இளமையிலே சம்பாதிச்சிக்கணுன்றது தான் வந்து இதோட ஷார்ட்கட். சரிங்களா, அடுத்து ராக்கி கர்கின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ராக்கினா ராக்கெட்டு ஞாபகம் வச்சுங்க. ராக்கெட் வந்து சீக்கிரமாக போய்டும், அதாவது ஹரினா சீக்கிரம் சொன்னோம், சீக்கிரமாக சருன்னு மேலே போய்டும் இல்லைங்களா, அதை வச்சு ராக்கி கர்கினா ஹரியானா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அப்படி இந்த பனவாலிக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் வரலனாலும் காலையில் வாலி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஹரி சீக்கிரமாக போவோம் இல்லைங்களா காலையில், அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு பனவாலி, ராகி கர்கி வந்து ஹரியானா இந்தியாவில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் வந்து ஹரப்பா கால முக்கிய நகரங்கள். சரிங்களா, இதில் வந்து ஹரியானா வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் தான் இருக்குன்னு, அதனால் இது பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து ஹரப்பா காலத்தில் இருந்த முக்கிய நகரங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றத ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட்கட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஷார்ட்கட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும், அதாவது நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி MHC எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, அதுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம், அதுக்கான குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனோகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.